எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். அடியேன் திருக்கோவில் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 6/1/2026 செவ்வாய்க்கிழமை, தட்சிணாயனம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய திதி 12:10 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் பிரீதி நாம யோகம். இன்றைய கரணம் பத்திரை பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் 4:37 வரை ஆயில்யம் பின்பு மக நட்சத்திரம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூராடம் உத்திராடம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் புதன், சூரியன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. நம்ம வழக்கமா இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற அன்றாட பலன்களோட வரிசையில பாத்தீங்கன்னா, இந்த சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கன்னா சதுர்த்தி 2 விதமா வருது. ஒரு சதுர்த்தி வளர்பிறை, ஒரு சதுர்த்தி தேய்பிறை. தேய்பிறையில் வருகிற சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்களை அறுக்கின்ற சக்தி ஹர. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம கந்த சஷ்டி அப்படிலாம் போனோம் இல்ல, இந்த ஹர ஹரன்ற எழுத்தை கவனிச்சிருக்கீங்களா? புரியுதுங்களா? ரகன பகவ அப்படிங்கிற கந்த சஷ்டியில வருகின்ற அந்த வார்த்தைகள்ல இந்த ஹரங்கிற விஷயம் வரும். இந்த ஹரனா என்ன? ஹர அப்படிங்கிறது தான் சிவனும் விஷ்ணுவும் சங்கடத்தை தீர்க்கின்ற முழுமுதற் கடவுளாக இருக்கின்றவர் ஹர. நம்ம அறக்கிறது இல்லை. சங்கட ஹர சதுர்த்தி. அவர்கள் அந்த நாளில் இணைந்து விடுகிறார்கள்ன்றதுதான் அங்கு ஒரு சிறப்பு. சிவனும் விஷ்ணுவும் இணைந்த, மூவரும் இணைந்த சக்தியை அங்கு வெளிப்படும். அதற்காகத்தான் சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுகின்றோம். இந்த சங்கடகர சதுர்த்தி எல்லாரும் கொண்டாடுறோம், போறோம் வரோம் அப்படின்னா, திரும்ப அந்த விஷயங்களை நாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், மக்கள் நாம சொல்றதை விட்டுட்டு வேற விஷயம் செஞ்சிடறாங்க. எப்படி வள்ளலார் எவ்வளவு விஷயங்கள் சொன்னாரோ அதெல்லாம் விட்டுட்டு வெறும் பொங்கி போடுறதே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தா அவரோட வழி பின்பற்றதா ஆயிடுமா? என்னோட கேள்வி அதுதான். அவர் அது மட்டும் தான் சொன்னாரா? உணவு கொடுக்கறது மட்டும் தான் சொன்னாரா? நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதை விட்டுட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நாங்க அவர் வழியில போறோன்னு கொடி வச்சுட்டு போறதுல எந்த பலனும் இல்லை. அது மாதிரி சங்கடகர சதுர்த்தியில போய் நின்று நம்ம பணம் கட்டிட்டோம், நின்னோம், பூஜை பண்ணோம், கொடுக்குறாங்கிறதுனால நம் பெண்களுக்கு முக்கியமா நம் வீட்டில் நம் கையால் செய்த பட்சணங்களை அவரிடம் சமர்ப்பித்து நாம் கேட்கின்ற வரங்களை வாங்கி வருவதுதான் சாமர்த்தியங்களா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ஐயும் கலந்து நான் தருவேன், கோலம் செய் தூய கரிமுகத்தோனே எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா அப்படின்னா கல்வி வேணுங்கிறோம் கேட்கறது. சங்கத்தமிழ் மட்டுமா கொடுப்பார்? இறைவனே எம்முடன் இரு அப்படின்னா நமக்கு எந்த கஷ்டம் வருமா? வராது. அதனால தாய்மார்கள் சிரமம் இல்லாமல் ஏதேனும் ஏதாவது ஒரு பட்சணம் கொடுத்து அதை விநியோகம் கொடுங்க. எல்லாரும் கொடுங்க, உங்க கையால கொடுங்க. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி கொடுத்து பாருங்க, செல்வத்துக்கு குறைவே வராது. இது அனுபவம், உண்மை அனுபவத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த நாளில் நீங்கள் இதை பயன்படுத்தினால் எல்லாரும் நலமும் எல்லாருக்கும் கிடைக்க பெறும். அதனால இந்த பூஜைகளை செய்து, பூஜை மட்டும் செய்யறது இல்லை, தங்களால் ஆன விஷயங்களை செய்யறது தான் வெற்றியை தரும். மீண்டும் அடுத்த சங்கடகர சதுர்த்தி வரும்போது இன்னும் இதை பத்தி இன்னும் விரிவாக சொல்லுவோம். இந்த நாளுக்கான ராசி பலனுக்கு போகும். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்கள் இந்த நாளில் நன்மை தரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கவனம் கவனம் கவனம். ஏன்னா எந்திருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த மனப்போராட்டம் தான் நீங்க எந்திரிச்சிருப்பீங்க. இதை பார்க்கின்ற பொழுதே புரியுதுங்களா? நன்மை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது வேற, நன்மை நடக்க வேண்டும் என்று இருக்கிறது வேற. புரியுதுங்களா? இந்த நாளில் நன்மைகள் உண்டு. ஆனால்
மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பை தரும். அதனால கவனம் கவனம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. அத்தனை வகையான பெரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த நாள்ல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, பலபட பாராட்டப்படுவீர்கள் உங்கள் செயல்களால். சோம்பேறிங்கிற பட்டம் வாங்கணும், இப்ப வெற்றி பெற்றோன்ற ஒரு பட்டம் உங்ககிட்ட கிடைக்கும். அத்தனை நன்மைகளையும் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் ராசிக்குள் சந்திரன் பயணம். இனிமை இன்பம் கூடும், மகிழ்ச்சிகள் உண்டு. எல்லைய ஒரு நல்ல ஒரு செயல்கள் நடக்க காத்திருக்கிறது. வார்த்தைகள் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மனம் மட்டும் சற்று போராட்டத்துக்கிடையே மாட்டிக்கொள்ளும். எப்படின்னா, சந்திரன் நமக்கு 12ல இருக்கும்போது கொஞ்சம் செலவுகள் வரதான் செய்யும். மனது கொஞ்சம் சஞ்சலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி எந்த விதமான நெருடலுக்குள்ளும் ஆளாகாமல் உங்கள் பணியை நீங்கள் செய்து வருவது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் அதனால் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு. எல்லையற்ற நன்மைகள் காத்திருக்கிறது. உங்களோட பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், உங்களுடைய போதனைகள் அத்தனை பேரையும் சென்றடையும். நீங்கள் உயர்ந்து வாழ்வீர்கள். உங்களோட செயல்களால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளால் பாராட்டப்படுவீர்கள். ஊர் மக்களால் பாராட்டப்படுவீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வரும் காலங்களில் நடக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. லாபகரமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு கிரகங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு, மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழி பயன்படுத்தினால் வெற்றி உண்டு. அதாவது நீங்க நினைக்கிறதா நடக்கும். சொல்லுவாங்க, எங்கிட்ட வரவங்க அதான் சொல்லுவாங்க, நீங்க சொன்னீங்க அதை போன ஜெயிச்சிட்டேன்றதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல விருச்சகத்தை தன்னகத்தே கொண்டிருக்கிற அத்தனை சக்திகளாலும் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறுவதற்கான நாள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் தனம் பொருள் அத்தனையும் உங்களை சேரும். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. மன குழப்பங்கள் இன்று தெளிவடைஞ்சிருவீங்க. இன்னைக்கு சிறப்பான நாள். மகர ராசி அன்பர்களே, சந்திராசிரமம் ஆரம்பம். ஏற்கனவே நீங்க டைலமால இருப்பீங்க. அதனால குழப்பத்தோடு இருக்கிறத விடவும் சந்திராசிரமத்தில் உங்களுக்கு பணம் பொருள் சிறப்புகள் கிடைக்கும். ஆனால் மனக்குமுறல்கள் உண்டு, மன போராட்டங்கள் உண்டு. அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. மகிழ்ச்சியை விடும் ஒரு புதிய முயற்சி கிடைக்கும், புதிய வரவுகள் கிடைக்கும். நீங்கள் படிக்கின்ற விஷயத்தில் இருந்தாலும் அல்லது தொழில் இருந்தாலும் கும்பத்திற்கு இனி வரும் காலங்கள் சிறப்பு. இன்றைய நாளும் ஒரு சிறப்பான நாள். எல்லாம் நிறைவாக கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, கேளிக்கைகள் உண்டு. ஆனால் வார்த்தை தடுமாற்றம் ஏற்படும். கைப்பொருள்கள் தவற நேரிடும். கவனம் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது சில விஷயங்கள் கிடைக்கதான் செய்யும். இதுதான் வேணும்னு கேட்கவும் முடியாது, அதுக்கு பிரபஞ்சம் கொடுக்கவும் கொடுக்காது. புரியுதுங்களா? கவனங்கிற விஷயம் பணம், அடுத்து வேலை, இது ரெண்டுத்துல மட்டும் கவனமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.